அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்து காணப்படுற இந்த மலை சாதாரண மலை இல்லை. 18 சித்தர்களுக்கும் திருவிளையாட்டை காட்டின மலை. முருகனே நேரடியாக வந்து பொன்னிங்கிற கர்ப்பிணி பெண்ணுக்கு அருளாசியை வழங்கிய மலை. முருகனே அதிசய தீர்த்தத்தை உருவாக்கின மலை. இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்குற அற்புத மலை. கார்த்திகேயனுக்கு கார்த்திகை மாதம் கொண்டாடுற மலை. நிறைய விதமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அது மேலோட்டமாக பார்க்காம உள்வாங்கி அந்த விஷயங்கள்லாம் நம்ம தேடுனா உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவோட ஒளி நம்ம அறியலாம். பல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வன தெய்வங்களும் இன்னும் சூட்சம ரூபத்தில் வாழ்கின்ற மலை, அதுவே இந்த அளவாய் மலை. வாங்க மக்களே, போகலாம் இந்த அளவாய் மலைக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான அதிசயமான அற்புதமான அளவாய்ப்பட்டிக்கு அருகில் இருக்கிற அளவாய் மலைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த மலையை ஏற்றிருக்காரு. கார்த்திகை மாதத்தில் 5 திங்கட்கிழமையும் இந்த மலையில் மிகப்பெரிய விசேஷம் உண்டு. கிட்டத்தட்ட இந்த மலை 2075 அடி உயரத்தில் இருக்குது. அதில் பாதி வழியில் தான் கோவில் அமைஞ்சிருக்கு. சுப்பிரமணியர் வந்துட்டோம். செமையாக இருக்குது பாருங்களேன். அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கட்டுக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். அன்னதானமெல்லாம் சூப்பராக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. 10 ரூபா டோக்கனு. இங்கே அன்னதானமெல்லாம் போடுறாங்க. இங்கே பாருங்கள், மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டு பாலசுப்ரமணியர். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நாகப்புற்று இருக்குங்க. ஆமாம், நாகேந்திரமூர்த்தி. இதாங்க மலையோட அடிவாரம். இங்கேருந்து தான் மலை ஏற அனுமதிப்பாங்க. கூட்டம் நிறையாவே இருக்குங்க. நல்லா விசேஷங்க இந்த இடத்துல. நம்மளும் போவோம். மொதப்படி விநாயகரை கும்பிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறோம். சூப்பராக இந்த படிக்கட்டு. ஒரு முருகனை நினச்சாவே ஒரு வைப்பு தானே. முருகன் கலியுக கடவுள். கார்த்திகை மாதத்தில் அவர் பிறந்தனால கார்த்திகை நாளில் அவருக்கு மிக சிறப்பான விசேஷமெல்லாம் நடக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் இத்தனை நாள் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம தூரமாக போகும்போது பார்த்துட்டே போயிருக்கேன். நான் இன்றைக்கி தான் இங்கே வந்திருக்கேன். மணி 9க்கு மேலே ஆகுதுங்க. பனி நல்லாவே இருக்குதுங்க. இப்போ தான் வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே குரங்குகள் அதிகமாகவே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்ல புது அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு 1250 படிக்கட்டுகளுக்கு இருக்குது. ஏற வழியே நீர்மோர் பந்தல் இருந்துச்சு பார்த்தீங்களா. குடித்தோம். 2 கிளாஸ் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். சுற்றி நல்லா குரங்குகள் தான் நிறையா இருக்குது. படிக்கட்டுகள் இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாதி மலைக்கு வந்துட்டேங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் முருகப்பெருமானோட கோபுரம் தெரியுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பயணம் பண்ணோம்னா அங்கே போகலாம். அங்கே போயிட்டு இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இங்கே ஐஸு, இந்த விசேஷ காலகட்டத்தில் விற்கிற பொருட்கள்லாம் இருக்குது. அடிச்சுக்கிறானுங்கடாப்பா. இந்த மலையில் வந்துட்டு அகத்திய பெருமானோட சீடர்கள் வந்து இங்கே வந்து ரசவாத முறையில் அவங்க மூலிகையெல்லாம் சேகரித்து ரசவாத முறையில் பொன்மலையை வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு முருகப்பெருமான் வந்து திருவிளையாடல் விளையாண்டுருக்காரு. என்ன எப்படின்னா, பகுதியில் ஆடு மேய்க்கிற ஒரு பையனாக வந்து அவங்க வச்சிட்டு இருந்த அந்த பொன்மலையை வந்து தூக்கிட்டு ஓடுனதாகவும் வரலாறு இருக்குது. இவ்வளோ அற்புதமான ஒரு மலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். செம்மையாக இருக்குது.
அந்த மலையை தூக்கிட்டு ஓடுனால தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு பையப்ப மலைன்னு ஒரு பேர் வந்திருக்கு. அதுவும் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு முருகன். அவரோட திருவிளையாடலில் நிறையா இதாக இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிச்சனால அந்த ஐயப்ப மலையில் ஒரு முருகன் இருக்கிறாரு. நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த முருகனை பார்க்க வந்திருக்கிறோம். இல்லை, சாமி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரி வர பகுதி கொஞ்சம் ஏற்றமாக இருக்குங்க. படிக்கட்டு ரொம்ப மலை ரொம்ப செங்குத்தாக ஏறுது. அங்கே ஏறி வரும்போது கொஞ்சம் தாழ்வாக இருந்தது. இங்கே ஏறும்போது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. பாதைகள் பாதி படிக்கட்டோட முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல் பாதைகள் தான். ஆமாம், அன்பு டிராவலர். வெயிலுக்கு நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துருங்க. சிங்கம் நானும் 50வது படி. பயங்கரமாக போயிருக்காங்க. அவங்க வீடியோ போடுவோம் தானே. இப்போ லேடிஸ் ஒன்று வீடியோ போட்டாங்க. ஆமாம், அந்த இன்ஸ்டாவில் ஒன்று அவர் லேடிஸ் ஒன்று அவங்க போட்டது தான் ரொம்ப ரொம்ப கோவிந்த கண்ணனா. இங்கே இருக்கிற மரம் பாருங்க எப்படி நிற்கிதுன்னு. பட்டு போச்சு. பாதைகள் இன்னும் செங்குத்தாக மாறுது. 250 படிக்கட்டுகள் இன்னும் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டுகள் தாங்க இருக்கும். வந்துட்டோம். அந்த சுவர் இருக்கு இல்லையா, அதுதான் கோவில். அதுக்கு அந்த பக்கம் முருகனை பார்க்குறதுக்கு கீவில் நின்றுட்டுருக்குறாங்க எல்லோரும். இந்த சைடு சுனை இருக்காமல் சுனை போய் பார்த்துட்டு வருவோம். பின்னாண்டே இருக்கிற அந்த கோவிலில் கூட்டம். இப்போ தான் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, இப்போ தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் கீவு இருக்குது. சுனைக்கு போகிற வழி இது. என்ன முருகா? அது கேமரா முருகா. வந்துட்டோம் இங்கே சுனைக்கு. இங்கே ஒரு ஆஞ்சநேயரோட சிதை அது வரைக்கும் போகலாம். பாறையில் வடியும் இந்த வாரம் வடியில் எங்கே வடியுதுங்க? வடியும் இந்த வாரம் வடியிலைங்க. எங்கள் சைடில் வடியுமா? ஆமாம், அப்படியே இதுலேருந்து வடியும். இந்த வாரம் வடியில் போன வாரம்லாம் வடிக்குது. போன வாரம் பார்த்து வடியிலையே வடியுது. சொட்டு சொட்டாக வஞ்சுது. சொட்டு சொட்டாக வடியுது. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேங்க இந்த சுனையிலேருந்து கீழே இறங்கி. ஆனால் கூட்டம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. வாரம் வாரம் திங்கட்கிழமை, அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில தான் ரொம்ப விசேஷம் முருகனுக்கு. மற்ற நாட்களில் வந்தால் எப்பயும் போல் ஐயர் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுவார், ஜெகம் பண்ணுவார். இது வரைக்குமே நிற்கிது. கீழேருந்து இந்த கோயில் சன்னதி வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு தெரில, ஜூம் போட்டால் தெரியாது. கிட்டக்க போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த கோயில். கிட்டத்தட்ட 1
மணி நேரம் நாங்கள் கியூவில் நின்னோம். அங்கேருந்து இங்கே வரதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரீயாக வராங்க. எவ்வளோ மக்கள் கியூவில் நின்று முருகப்பெருமான தரிசனம் பண்ண நின்றுட்டு இருக்கிறாங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதமும் வாங்கியாச்சுங்க. க்ரௌடு முன்ன இருந்ததை விட இப்போ பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. மணி இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கான டைம் சாமிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. க்ரௌடு பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாகவே இன்னைக்கு மட்டும் இறங்குறீங்க இந்த பக்கம் இறங்கிட்டு இருக்கிறாங்க. தெரிகிறதா? சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்ருக்குதுங்க. கீழே க்ரௌடு பயங்கர க்ரௌடாக இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு மண்டபம் இருந்து மண்டபத்துக்கு மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கேன். இந்த சுவாமி முருகப்பெருமானுக்கு பின்னாண்ட ஒரு வழித்தடம் போகுதுங்க. மேலே வந்து ஒரு சாமி இருக்கான். என்ன சாமின்னு தெரில. இப்போ பார்ப்போம். நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. மணி 1. சித்தர்கள் வந்து பொன்மலையை வைத்து பொண்ணை உருவாக்கும் போது முருகப்பெருமான் வந்து அந்த பொண்ணை திருடிக்கிட்டு ஓடுனதாக அவர் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தான் அந்த மலையோட உச்சியில் தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பொன்னிங்கிற கர்ப்பிணி பெண்ணுக்கு அருளாசை வழங்கியிருக்காரு. மலை மேலேருந்து கீழே இறங்கி வந்து. அதனால தான் நடுமலையில் முருகப்பெருமான் சன்னதி அமைச்சிருக்காங்க. முருகப்பெருமான் இன்னும் அங்கே தான் இருக்கார். செமையாக இருக்குது பாருங்கள். நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை, செம்ம அழகாக இருக்குது இந்த இடம். வழித்தடமும் அழகாக தான் இருக்குது. இவ்வளோ மேலே என்ன இருக்குதுன்னு தெரில. போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மலையில் அந்த மூலிகையோட வாசனை அடிக்குதுங்க. மிகப்பெரிய ஒரு மலை தாங்க இது. இதுக்கு பின்னாடியே மலைக்கு அந்த சைடு அந்த இடத்துல சித்தர் கோவில்னு ஒன்று இருக்குது. மலைக்கு அந்த பக்கம். அது வாய்ப்பு இருந்தால் போவோம் ஒரு நாள். மக்களே புராண இடங்க இது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தாட்டி வாங்க. இது ஒரு சுனை தீர்த்தம் ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதை பார்க்கவே இல்லைங்க. முருகர் கோயிலுக்கு பின்னாண்டிருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே சப்த கன்னிமார்கள் சிலை இருக்கும். பாருங்கள், ஆறையிலேயே வடிச்சிருக்காங்க 7 கன்னிமாரி அம்மனோட சிலை. இந்த சுனை தண்ணி இதுலேருந்து அப்படியே வடிஞ்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே ஒரு சுனை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வடிஞ்சு கீழே போகிற மாதிரி இருக்குது இயற்கையாகவே. மேலே அம்புக்குறி போட்டிருந்தாலுமே வனத்துறைகள் வந்து மேலே அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது தாண்டி போகக்கூடாது. நீங்களும் வர மாதிரி இருந்தால் இந்த ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வனத்துறை போட்டிருக்காங்க பாருங்கள், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. பாதி பேர் இது வரைக்கும் தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் போனாங்களான்னு தெரியல. நீங்கள் வர மாதிரி இருந்தால் போகாதீங்க. ஆள் முண்டியமாக வர மாதிரி இருந்தால் போயிடாதீங்க. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும். இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயெல்லாம் போகணுன்னா. கீழே முருகர் பெருமானுக்கு முன்னாடி ஒரு சொன்னார் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் சொன்னேன். அங்கே குடித்த தண்ணி மாதிரி தான் இதுவும் டேஸ்ட் இருக்குது. இது தண்ணி மழை வந்து ஓடிட்டே இருந்துச்சுன்னா இந்த பாசனம்லாம் நிற்காது. அதனால் உங்களுக்கு அப்படி பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். ப்ளூ கலரில் இருக்குது. அமைதியான ஒரு இடத்துல அழகான ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ மகிமையாக இருக்குது. நம்ம காலையில் வந்தப்போ அந்த கார் பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நிரம்பி கிடக்கு. அந்த மலைப்பாதையிலையும் மக்கள் நிறைய பேர் வந்து வண்ணமாகவே இருந்துகிட்ருக்குறாங்க. இதோட 4வது திங்கட்கிழமை. அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக கூட்டம் வரும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போவே நிறைய கூட்டம் இருந்துகிட்டு இருந்தது. நீங்கள் மறக்காமல் அடுத்த வாரம் முடிஞ்சால் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த முருகனை ரொம்ப சிறப்பு. நல்லா இருந்துச்சுங்க. இந்த அனுபவம் பயணம் நல்லா இருந்தது. அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கிற தீர்த்தத்தை வேண்டிக்கிட்டு நம்ம கொண்டு போய் வீட்டில் வச்சு குடித்தோம்னா ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இந்த முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப அனுகிரகம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த தீர்த்தம் அவங்களுக்கு வந்து குழந்தை வரத்தை கொடுக்கணும். அதனால் அதை உருவாக்கியிருக்காரு முருகப்பெருமான். அதான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மாவுக்கு முருகப்பெருமான் அருள் ஆசி வழங்கினாரு அப்படின்னு. அதனாலேயே அந்த தீர்த்தத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. முருகப்பெருமானுக்கு கொடுத்து வச்சுக்கிறாரு. அதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே போயிட்டே இருப்போம். அட்வென்ச்சராக இருக்குது. முருகா 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 முருகா. இந்த மலையில் பிற்காலத்தில் சங்கிகிரி பக்கத்தில் இருக்கிற கொங்கண சித்தர் குகை இருக்குது பார்த்தீங்களா, போனோம் பார்த்தீங்களா, வேலம்மா வலசுன்னு. அங்கே போய் தவம் பண்ணியிருக்காரு ரொம்ப காலமாக. அதுக்கப்புறம் வந்து ஊதி ஊரில் போய் அந்த மண்ணை பொண்ணாக்கிற வித்தையை தேர்ச்சி பெற்று அங்கே நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. முருகப்பெருமானும் சொல்ல முடியாத ஒரு அற்புதமெல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிற சித்தர்களும் அவங்கள வணங்குற சித்தர்களும் ரொம்ப மகத்துவமான இந்த பூமியில் நிறைய விதமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க.
நம்ம அது மேலோட்டமாக பார்க்காம உள்வாங்கி அந்த விஷயங்கள்லாம் நம்ம தேடுனா உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவோட ஒளி நம்ம அறியலாம். அது என்னன்னா அவங்க ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு நூல்களிலையும் நிறையா விதமான அந்த விஷயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால் நம்ம முக்கியமாக எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த சித்த பெருமக்களும் இறைவனையும் நம்ம போய் தேடி வணங்கணும். போக முடியாதவங்க மனசார உள்வாங்கி அந்த இறைவனை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இறைவன் வந்து உங்களுக்கு எப்பயுமே அணுகுறக்கும் செய்வார். நான் எப்பயுமே சொல்கிறது தான், முருகனை நம்புங்க, என்றைக்குமே கை விட மாட்டார். அவர் மேலே இருக்கிற அன்பு கோடான கோடி மக்களில் நானும் ஒருத்தன் அன்பில். ஏன்னா அவரை பற்றி பேசுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எவ்வளோ மக்கள் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு எவ்வளோ மக்கள் வராங்க. அழகான முருகன், சூப்பரான அனுபவம். நான் இந்த போன வருஷமே இந்த மலைக்கு வரலான்னு சொல்லி நினச்சிருந்தேங்க. இந்த வருஷம் கன்ஃபார்மாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அந்த பக்கம் ஏறுற வழிங்க, போய் பார்த்துட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு பின்புறமாக இருக்கிற ஒரு சின்ன படிக்கட்டு பாதையில் இறங்குற வழிங்க இது. இந்த பக்கமும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வழியில் இறங்கி போவாங்களாட்டுக்குது. வழித்தடம் இதில் இருக்குது. கூட்டம் வந்தவண்ணமாகவே இருக்குதுங்க. நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. அங்கே நாங்கள் பார்த்தப்பெல்லாம் ஃபுல் கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் கூட்டம் லைட்டாக மாறிடுச்சு. அதனால் கொஞ்சம் சிரமம். சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அபிஷேகம். ஓ, அதில் ஒரு வழி போகுது பார்த்தீங்களா. பேர் ஆமாம் ஆனால் கையில் வச்சு கீழே பார்க்கணும். நீ பாட்டுக்கு ஒன்று பார்த்து தெரியுது பார்த்தீங்களா, வெள்ளை கலரில் ஒரு இடம். அங்கே தாங்க பாலசுப்ரமணியன் இருக்கிற. பார்க்க கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 1250 படிக்கட்டு. எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு. நிஜமானுமே எதிர்பார்க்கல. காலையில் இருக்கிறதோட பயங்கர க்ரௌடாக இருக்கும். நிறையா மக்கள் இருக்காங்க. அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. போய் பார்ப்போம், கிடைச்சா சாப்பிடுவோம். மணி 1:30 பக்கமாக இருக்கும். யூடியூப் என்னது அன்பு டிராவல். அதை தான் நமக்கே பிடிக்கும். வீடியோ எடுக்க எனக்கு பொங்கல் மட்டும் கொடுங்க. என் உடம்பு ஒன்றும் இதில் கரெக்டாக இந்த மலையோட டோட்டல் வியூ இதாங்க. முருகப்பெருமான் வந்து இது பாதி மலையில் இல்லாமல் உச்சியில் இருந்தால் இதாங்க இருக்கிறதுலே உயரமான முருகன் கோவிலாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2000 அடிக்கு மேலே இருக்குதுங்க இந்த கோவில். சரியான ஃபாரஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு புது கோவிலுக்கெல்லாம் நான் போய் பயணம் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஆன்மீக பயணத்தில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல், வீரவேல்.